திரு ரஜினி, என்ன அரசியல் பழிவாங்கல்? அப்படி ஒரு பழிவாங்கல் இல்லை சார், இது வந்து திமுக மீது தொடுக்கப்படுகிற தாவேகா மூலியமாக தொடுக்கப்படுகிற ஒரு விஷயம்தான் சார். ஏன்னா அண்ணன் ஏவா வேலு அவர்கள் மீது சுமத்தப்பட்டு இருக்கிற புகார், கரூரில் வந்து ரோடு போடுறதுக்காக சங்கர் ஆனந்த் இன்ஃப்ரா நிறுவனம் வந்து இது பண்ணிச்சு சார். அங்கே வந்து போடாத ரோடுக்கு போட்டதாக கணக்கு காமிச்சிருக்காங்க 2022 சார். 2022 இந்த புகார் இது கண்டறியப்பட்டு கரூர் கோட்ட பொறியாளர் சத்யபாமா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். உதவி கோட்ட பொறியாளர் கண்ணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இளநிலை பொறியாளர் பூபாலன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 2022 இந்த குற்றத்தை கண்டறிந்து அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுத்த ஒரு விஷயத்துக்காக நடவடிக்கை எடுத்துட்டோம். நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்க வந்து விசாரிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நடவடிக்கை இங்க வந்து எடுக்கப்பட்டிருக்கு. எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த மீண்டும் வந்து நீங்க வந்து தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து முதல் கட்ட தகவல் அறிக்கை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா இதுல என்ன உள்ள அர்த்தம் இருக்குன்னு ஒரு இது சார். சார், செக்ஷன் 17A படி யாரை நம்ம விசாரிக்கணும், முன்னாள் அமைச்சர்களை விசாரிக்கணும்னாலும் ப்ரியர் அப்ரூவல் ஃப்ரம் கவர்னர் அது வந்து தேவை. திமுக ஆட்சியின் போது கவர்னர் அந்த அப்ரூவலை தரல. ஆனா இன்னைக்கு அண்ணன் ஏவா வேலு அவர்களை விசாரிப்பதற்கு தந்திருக்கிறார். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கவர்னரோட ஸ்பீச்லயே தெரிஞ்சிருச்சு கவர்னர் வந்து தாவேகாக்கு ஆதரவாக தான் செல்லுகிறார், பாஜக தாவேகாக்கு ஆதரவாக செல்லுகிறது என்று வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு இன்னொரு முறை ப்ரூவ் ஆயிருக்கு தாவேகாக்கு துணை போகிறது பாஜக. இல்ல, அப்படின்ற சட்டப்பேரவையிலிருந்து வெளியே வந்த திரு சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் சொல்றாரு, செந்தில் பாலாஜி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஆளுநர் அர்லைகட்ட கேட்கிறோம், அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்ப திமுகவும் பாஜகவும் தான் கூட்டணியில இருக்கிறாங்க, எங்களை வந்து சொல்லாதீங்கன்னு அவர் ஒரு இடத்துல மறுக்கிறாரு. இன்னொரு முறை விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தா இது கொடுத்துடுவார் சார் அப்ரூவல். இன்னொரு டைம் டெல்லிக்கு போயிட்டு வந்தா அது நடந்துரும். அதனால அதுக்கு வந்து இது பண்ண வேணாம். இதுல என்னன்னா ஒரு உள்நோக்கத்தோடு அண்ணன் ஏவா வேலு மீது இன்றைக்கு வந்து சுமத்தப்பட்டிருக்குது. என்னன்னா சட்டமன்றத்துல எழுந்து கேள்வி கேட்டார். அதனால உங்களுக்கு இது சார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இரவோடு இரவாக எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்தார்கள். அதனால இந்த கைதுக்கு அச்சப்படுகிற இயக்கம் திமுக கிடையாது. அதுதான் எங்க தலைவர் கிளியரா சொல்லியிருக்காரு. நீங்க இந்த மாதிரி வந்து யார் மீது வந்து வழக்கு தொடுத்தாலும் இதுக்கு அதாவது இதுவரையில ப்ரூவன்லாம் யார் மேலேயும் கிடையாது. திமுக வரலாற்றுல யார் மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டதாக வரலாறு கிடையாது. நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க, ஆனா இதுக்கெல்லாம் நாங்க பேசுறத நிறுத்திடுவோம், அதாவது திமுக வந்து பேச்சை வந்து இது பண்ணிக்கோ அப்படின்லாம் நீங்க வந்து எதிர்பார்க்குறது வந்து முட்டாள்தனம். அதை வந்து நீங்க அதுக்காக நீங்க இதை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதெல்லாம் வந்து எடுப்பட சார். அதுக்கு அடுத்து வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் 40 நாள் இவங்க தயாரிச்ச வெள்ளை அறிக்கை 4 மணி நேரத்துக்குள்ள அவர் பதில் சொல்லிட்டார். 1.5 மணி நேரம் பதில் சொல்லிக்கிறார். அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து அந்த லைவை போய் பாருங்க, பார்த்த பிறகாவது உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார், அதிமுக ஆட்சி முடிகிற போது வருவாய் பற்றாக்குறை 58,000 crores. ஆனா இன்னைக்கு 34,000 கோடியாக வருவாய் பற்றாக்குறை குறைந்திருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி விட்டுட்டு போறப்பையும் இப்போவும் வருவாய் பற்றாக்குறை என்பது குறைந்திருக்கிறது. அதோட இவங்க வெளியிட்ட வெள்ளை அறிக்கையிலே அது வந்து தெரியுது. அப்போ நீங்க வெள்ளை அறிக்கைன்னு உங்களுக்கு என்னன்னா இடைத்தேர்தல் வருது, அதுல திமுக ஒரு ஊழல் சக்தி, திமுக ஒரு ஊழல் சக்தின்னு மக்கள் கிட்ட வந்து கொண்டு போக பாக்குறீங்க சார். ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து சட்டமன்றத்துல பேசிட்டு வரீங்க, நான் தப்பு செஞ்சவங்களையும் விட மாட்டேன்னு சொல்றீங்க சார். MC சம்பத் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்த போது அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதே மாதிரி கடம்பூர் ராஜு டிக்கெட் அதாவது சினிமா டிக்கெட் வந்து இது சினிமா டிக்கெட் வந்து விற்கிறதுல அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக புகார் இருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து நாளைக்கு சேர்க்க போறீங்க பாருங்க, தூய சக்தியா சேர்க்க போறீங்க பாருங்க, அண்ணன் விஜயபாஸ்கர் மீது RK நகர்ல பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக புகார் இருக்கிறது. உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தா நீங்க வந்து தண்டிக்கப்படணும்னு சொன்னீங்கன்னா இவங்க 3 பேர் மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைங்க, அது எல்லா கட்சிக்குமே பொருந்தும் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க உயர்த்தி பிடிக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜியை இதுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் எவ்வளவு விமர்சிச்சிருக்கிறார், அவர் இன்னைக்கு கூட சேர்த்துக்கலையா? திரு வைத்திலிங்கம் எவ்வளவு விமர்சிச்சிருக்கிறார், கூட சேர்த்துக்கலையா? திரு OPS எவ்வளவு விமர்சிச்சிருக்கிறார், கூட சேர்த்துக்கலையா? அப்ப எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும் தானே. அப்ப நீங்க மட்டும் அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அந்த தார்மீகம் இருக்கு? சட்டமன்றத்துல டைலாக் பேசிட்டு அதை நீங்க செயல்படுத்தணும்னா, வீரவசனம் பேசுறீங்கல்ல, டைலாக் பேசுறீங்கல்ல, அதை நீங்க செயல்படுத்தணும்னா இவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் சொல்றேன். நீங்க அப்படியே வந்து வீரவசனம் பேசுறீங்க, என்னன்னு சொல்றீங்க, பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டாங்க டாஸ்மாக்ல இருந்து. பார்ட்டி ஃபண்ட் அதிமுகவும் திமுகவும் வாங்கி இருக்குமா? அதிமுக ஆட்சியில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த KA செங்கோட்டையன் அவர்களை பக்கத்துல வச்சு நீங்க இதை பேசுறீங்க. அப்போ
அதை செய்தவர்கள் உங்க பக்கத்துல இருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் உங்களை மட்டும் தான் நோக்கி சொல்றாங்க. அவர் வந்து பார்ட்டி மென்ஷன் பண்ணல, திமுக மென்ஷன் பண்ணல. அப்போ அது எல்லாருக்கும் தானே பொருள். இல்ல கடந்த ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறாரு. கடந்த ஆட்சினா நீங்க தானே. அப்போ வந்து ஏடிஎம்கே ஆட்சியில வாங்கல, அது அவங்க சொல்லலல்ல. அப்போ நீங்க 19 பேசிட்டு போறீங்க. அப்போ அதிமுக வந்து பாதுகாக்கிறாரா? முதல்வர் அதிமுக பாதுகாக்கிறாரா? அவங்க தான் சொல்லிட்டாங்களேங்க, டிவிகேயின் தாய் இயக்கம் அதிமுகன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா பலமுறை சொல்லிட்டாரு. அது அவங்க வந்து பெருசா அதிமுகல எந்த குற்றம் நடந்திருந்தாலும் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ரைட்டு, அது ஓகே, அது அவங்ககிட்ட நம்ம கேட்டுக்கலாம். இப்போ திமுகவுக்கு உள்ள விஷயம் தான். இப்போ இதயத்துல்லா கூட சொல்றாருல, நான் நேரடி சாட்சியா இருக்கிறேன், பேசிட்டு வரேன். கரண்ட் சோலார் சிஸ்டம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கடந்த ஆட்சியில் இவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, இந்த ஆட்சியில் எதுவும் வாங்கலை, பள்ளிக்கல்வித்துறையில் இதெல்லாம் வாங்கலை, அமைச்சர் ஆதவர்ஜுனாலேருந்து ராஜ்மோகன்லேருந்து நிர்மல்குமார்லேருந்து 800 பணியாணைகள் போட்டிருக்கோம், ₹1 லஞ்சம் வாங்கலை அப்படின்னு பெருமிதமாக எல்லா மேடைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கடந்த ஆட்சியில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஆட்சியில் அவங்க அதை பண்ணலைன்னு பெருமிதமாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்களே, அப்போ ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. நான் கூட தான் சொல்லுவேன், வெளியே ஃபோன் பேசிட்டு வந்தேன், காங்கிரஸ் ஆட்சியில் பெரும் ஊழல் நடந்திருக்கு, நான் கூட தான் சொல்லலாம். அண்ணன் சொல்ல நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு, பொய்யே வந்து உண்மை மாதிரி பேசினா அது வந்து உண்மையாயிடாதுன்னா, நீங்கள் வந்து ஃபோன் பேசிட்டு வந்தீங்க, அதெல்லாம் எதுனாலும் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து தாவேக்கா கிட்ட போயிட்டீங்க. அதனால தாவேக்கா கிட்ட இது போனதுனால நீங்க எது செஞ்சாலும், குற்றமே செய்தாலும் அதெல்லாம் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லி தாவேக்காக்கு முட்டு கொடுக்குற வேலையை காங்கிரஸ் சிறப்பாக செஞ்சுன்னு வருது. அதனால அதெல்லாம் நாங்கள் வந்து பொருட்டா எடுத்துக்க முடியாது. குற்றம் சாட்டப்பட்டு நிரூபணமாயிருக்கிறதா, திமுக மீது குற்றம் சாட்டப்பட்டு நிரூபித்திருந்தா நீங்க சொல்லணும். இப்போ தனியார் பள்ளி நிர்வாகிகள்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. போன ஆட்சியில் அவ்வளோ லட்சம் வாங்கினாங்க, இந்த ஆட்சியில் 1 பைசா வாங்கலை, நியாயமாக நடக்குது, ஆன்லைனில் நடக்குது, வெளிப்படையாக நடக்குது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களா. அப்போ அவங்களுக்கு என்ன பதில்? சார் அவங்க சரி அதுதான் நான் திருப்பி சொல்றேன், பேட்டி யார் வேணாலும் வந்து தரலாம். அந்த குற்றம் என்பது குற்றச்சாட்டு நிரூபணமாயிருக்கிறதா என்றதுதான் கேள்வி. போன முறை என்ஓசி தரலன்னா இது 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை சமஸ்கிருதம் கட்டாயம் இது ஒன்றிய அரசு வந்து சொல்லியிருக்கு. நாங்க அதனால சிபிஎஸ்இ பள்ளிக்கு என்ஓசி தரக்கூடிய சூழல் திமுக அரசுக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு 1000 பள்ளிக்கு தந்திருக்கீங்க. புறவாசல் வழியாக பாஜக வருது, பாஜகவுடைய கொள்கைகள் உள்ள வருது. அப்போ இதெல்லாம் நாங்க வந்து மக்கள் கிட்ட போய் சொன்னா இல்ல அவங்க வந்து காசு வாங்கினாங்க. சார், ஆட்சி மாறுகிற போது காட்சிகள் மாறுகிறது. ஆனா வந்து உண்மை ஒரு நாளும் மாறாது. அதை வந்து புரிஞ்சுக்கணும், எந்த கட்சியானா இருக்கட்டும். ஆனா இன்றைக்கு அண்ணன் ஏவாவேலு அவர்கள் வீட்டில் வந்து நடத்தப்பட்டிருக்கிற வந்து ரைடு என்பது முழுக்க காழ்ப்புணர்ச்சி தான்.